மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். தேங்காய் சட்னிக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்க? ஆமாம், வெங்காயம் போட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? ம். ஏன் சின்ன வெங்காயம் போடக்கூடாதா? பெரிய வெங்காயம் தான் போடணுமா? ரெண்டுமே போடலாம், சின்னதும் போடலாம் பெருசும் போடலாம். எது இருக்கோ வீட்டில் அது போட வேண்டியதுதான். சரி சரி. அப்புறம் அது கூட என்னென்ன போடுவேன்? அது கூட ஒரு தேங்காய், பச்சை மிளகா. சரி, ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டியா? அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 5 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் போடுவேன். போட்டுருணும் ஜாரில். அப்புறம் கொஞ்சம் இஞ்சியா? சரி. தோல் எடுத்தாச்சு. இந்த இஞ்சி போடலாம், இவ்வளோ இஞ்சி போடலாம். பூண்டெல்லாம் போடக்கூடாது இதுக்கு. பூண்டு போட்டால் ஏன் நல்லா இருக்காது? பூண்டு போட்டால் பூண்டு வாசனை அடிக்கும், அதோட ஃப்ளேவர் தெரியாது. சரி. தேங்காய் எடுத்துட்டியா? ஆமாம், இது பெரிய பெரிய கடைங்களெல்லாம் கிடைக்கும்ல, அது மாதிரி சட்னி இல்லை. இது தள்ளு வண்டியில் வச்சு விற்பாங்க இல்லையா, ரோட்டு ஓரத்தில், அது மாதிரி சட்னி. இது ரொம்ப நல்லா, ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைமே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. உப்பு இவ்வளோ சேர்த்திட்டு அரைச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் அரைச்ச பிறகு மறுபடியும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். சரி, போட்டுக்கலாம். அளவுக்கு அரைச்சிருக்கு. உனி இதில் பொட்டுக்கடலை போடணும். நான் திண்டுக்கிறேன். நடக்கலையும் போடலாம், இல்லை பொட்டுக்கல்லையும் போடலாம். சூப்பராக இருக்கும் சட்னி. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு பாருங்கள். இது கெட்டியாக வச்சாலும் சாப்பிட்லாம், தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இட்லி கூட சாப்பிட்லாம். நல்லா இந்த சட்னிக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஊற்றிட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கடுகு வேணும், பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய். இது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். சட்னி வைக்கிறது தண்ணி மாதிரி கூட வச்சுக்கலாம், நம்ம கெட்டியாக கூட வச்சுக்கலாம். எப்படி வேண்டாலும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா இருக்கும். இட்லி பாருங்கள், ரொம்ப ஈஸியான யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் இருந்தாலும் இந்த ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான தேங்காய் சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.